எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் என்னோடய பேங்க் நிஃப்டியோட செட்டப்பு. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஓப்பன் ஆகுறது வந்து 50,760 ஓப்பன் ஆகுது. ஆனால் ஹை வந்து 51,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பவுன்ஸ் ஆகிறதுக்கு ஓப்பன் ஆன உடனே. அப்போது எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசி பேங்க்கு, அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பேங்க், இந்த 3 ஏடிஆருமே நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படிங்கப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போல்லாம் மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுதோ அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அப்போ நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய வியூ இன்றைக்கி மார்க்கெட் எப்போ பவுன்ஸ் ஆகுதோ அப்போ ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கிறது தான் என்னோடய வியூ. ஸோ 51,000 புட் ஆப்ஷன் ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன் என்னோடய வாட்ச் லிஸ்ட்டில். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, அந்த ப்ரைஸ் எவ்வளோ தூரம் பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மார்க்கெட் இப்போது ஓப்பன் ஆக போகுது, பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலில் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இனிமேல் என்னோடய ட்ரேடிங் செட்டப் எப்படி, நான் எப்படிலாம் ட்ரேட் எடுக்கிறேன், அதோடய வின்னிங் ப்ராபபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மார்க்கெட் நான் போட்ட சப்போர்ட் லைனில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது 50,700. ஸோ ஒரு சின்ன பவுன்ஸ் வந்தால் என்ட்ரி கொடுக்கலான்ட்டு இருக்கேன். இன்கேஸ் பவுன்ஸ் ஆக ட்ரை பண்ணுது, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன குவான்டிட்டி மட்டும் ஆட் பண்ணிக்கிடுவேன். இப்போ பாருங்கள் 50,700. ஸோ ஓப்பன் வந்து ஒரு 500-600 பாயிண்ட் டவுனில் ஓப்பன் ஆனதுனால 51,000 புட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பீக் ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, எப்போனாலும் பவுன்ஸ் ஆகும் மார்க்கெட்டு. அப்போது நான் 51,300 இன்னும் இந்தி மணியாக எடுத்துக்கிறேன். அதுவும் ஆகஸ்ட் சீரீஸ் எடுத்துருக்கேன், அதை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், ஆனால் நான் என்னோடய கேபிட்டல் பார்த்திங்கன்னா 1.5 lakhs தான் இந்த ஆப்ஷன் பையிங்க்கு. இப்போ மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆக ட்ரை பண்ணுது. ஸோ அதனால் நம்ம புட் ஆப்ஷன் வேல்யூ வந்து ஆல்மோஸ்ட் ஹையில் போயிட்டு அங்கேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் எடுக்குது. இப்போ 51,300 இதோட ப்ரைஸ் வந்து கீழேருந்து லோலேருந்து ஹைக்கு மார்க் பண்ணி ஒரு ஃபிபனாக்கி சீரிஸ் வரைஞ்சிருக்கேன். அதோட 50 பார்த்திங்கன்னா 675. ஆனால் நான் வந்து ஒரு சின்ன 730லே என்ட்ரு ஆகிட்டேன். ஏன்னா அகெயின் ஃபாலாக ஒரு ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் 675 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு என்ட்ரி பார்ப்போம். ஓகே, மார்க்கெட் அப்பாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. நான் ஒரு 60 குவான்டிட்டி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். இப்போ 90 குவான்டிட்டி 744 வச்சுருக்கேன். 51,300 புட் ஆப்ஷனு. இதோட ஹை பார்த்திங்கன்னா அகெயின் அந்த ஹையை போய் ரீச் பண்ணும். அங்கேருந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் ஹையாக சான்சஸ் இருக்குது. ஆனால் நான் அவ்வளோ பாயிண்ட்லாம் கேட்ச் பண்ண மாட்டேன். ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் தான் என்னோடய லெவல். இப்போ ப்ராஃபிட் வருது, பார்ப்போம். நான் ஒரு 770க்கு க்ளோஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். மார்க்கெட் இப்போ 760 டச் ஆகிட்டு திருப்பி டவுன் ஆகுது, பார்ப்போம். அகெயின் டவுன் ஆனால் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிடலாம். 757 வரைக்கும் வருது. 60, 66 இமீடியட்டாக டவுன் ஆகுது. அதனால் நான் செல் பண்ணலை. மார்க்கெட் பவுன்ஸ் ஆனாலும் என் ப்ரைஸ் டவுன் ஆகும். அப்போ நான் அகெயின் குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்ப்போம். குவான்டிட்டியே ஆட் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன், வெயிட் பண்ணணும். மார்க்கெட் கரெக்ஷன் ஆகட்டும். புட் ஆப்ஷன் வேல்யூ கரெக்ஷன் ஆகும்போது என்ட்ரி ஆகும். ஓகே, ஒரு 700 720 அந்த ரேஞ்சில் வந்தால் மட்டும் குவான்டிட்டி ஆட் பண்ணலாம்.
இமிடியேட்டாக ஒரு பல்க் குவான்டிட்டி நான் போடுறது கிடையாது. எப்போவுமே மார்க்கெட்டு ஒரு சின்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் டவுனில் எப்போவுமே வாங்கினோன்னே ஒரு நெகட்டிவில் நமக்கு காட்டும். அந்த டைம் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கும். நம்ம கரெக்டான என்ட்ரின்னா ஓகே, பிரச்சனை இல்லை, குவான்டிட்டி போடலாம். நம்ம வாங்கினோடனே எப்போவுமே நமக்கு நெகட்டிவில் போகும். அதனால் ஒரு கம்மியான குவான்டிட்டி போட்டு ரைட்டான டைரெக்ஷனான்னு செக் பண்ணிக்கிடுவேன். ஆனால் ரைட்டான டைரெக்ஷன் அப்படின்னா ஓகே, இப்போ குவான்டிட்டி ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். பவுன்ஸ் ஆகிடுச்சு. மார்க்கெட் வந்து 675 டச் ஆனால் அங்கேருந்து பவுன்ஸ் ஆகும். சப்போர்ட்டில் மார்க்கெட் இருக்குது. ஆனால் என்னோடய ப்ரைஸ் வந்து ஒரு 675 வந்தால் அங்கேருந்து திருப்பி 800 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 700 720 என்னோடய ப்ரைஸ் 744. 90 குவான்டிட்டி வச்சுருக்கேன். இன்னும் வந்து நான் 120 குவான்டிட்டிக்கு இன்னும் ஒரு 30 குவான்டிட்டி மட்டும் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டு 700 கீழே வருதான்னு பார்ப்போம். 675 ஒரு நல்ல ப்ரைஸு. ஏன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் பவுன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ 50 அந்த ஃபிபனாக்கி சீரீஸில் அந்த 50 அப்படிங்கிறது ஒரு ஆஃப் கரெக்ஷனு. அந்த கரெக்ஷன் வந்துச்சுன்னா அங்கே என்ட்ரி ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 700க்கு கீழே வரல. நான் குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இன்னுமே குவான்டிட்டி ஆட் பண்ணுறேன். ஏன்னா பவுன்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ப்ரைஸு. மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ குவான்டிட்டி ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 120 குவான்டிட்டி வச்சுருக்கேன். 735 வச்சுருக்கேன். 34 அகைன் ப்ரைஸ் வந்து பவுன்ஸ் ஆகுது. இது ஒரு 760 அந்த ரேஞ்சில் எக்ஸிட் ஆகலான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். 737 120 குவான்டிட்டி 760 எக்ஸிட் ஆகிட்டு திருப்பி பவுன்ஸ் திருப்பி ஒரு கரெக்ஷன் வரும்போது என்ட்ரி ஆகிட்டு ஒரு ப்ராஃபிட் எடுப்போம். $760 தாண்டாது. 756 51 760 எக்ஸிட் ஆகலான்னு நினைக்கிறேன். ஓகே, மார்க்கெட் ஆர்டரில் எக்ஸிட் ஆகிட்டேன். மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுது. என்னோடய ப்ரைஸ் 770 வரைக்கும் போயிடுச்சு. இப்போது ஒரு கரெக்ஷன் வந்துச்சுன்னா இந்த ப்ரைஸில் அகெயின் நம்ம என்ட்ரி ஆகலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து அந்த 50 700 800 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 51,000 டச் பண்ணுதோ அப்போ அகெயின் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அந்த டைமில் நம்ம என்ட்ரி ஆனால் அது நமக்கு ஒரு கரெக்டான என்ட்ரியாக இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். இப்போது ஒரு 40 அந்த ரேஞ்சில் நம்ம ஒரு என்ட்ரி கொடுத்துருவோம். 30 குவான்டிட்டி ஆட் பண்ணிடுங்க. $770 வரைக்கும் போயிட்டு இப்போ 735 வந்திருக்கு. அகெயின் குவான்டிட்டி ஆட் பண்ணுறேன். ஓகே, $746 ப்ரைஸ் ட்ரேட் ஆகுது. 735. ஓகே, ஒரு 60 குவான்டிட்டி வச்சுருக்கேன். மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுது. ஸோ அந்த 51,000 போய் தொடும்போது அகெயின் அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். ஏன்னா நேற்றோட ஹைக்கும் இன்றைக்கான ஓப்பனுக்கும் ஃபிபனாக்கி வரைகிறேன். அதில் அந்த 50% ரீடெஸ்ட்மெண்ட் நடக்கும் கண்டிப்பாக. அதனால் மார்க்கெட் பவுன்ஸ் ஆகும்போதே நானும் என்னோடய குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பாருங்கள்,
ப்ராஃபிட் ஃபுல்லாக எரேஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் நான் குவான்டிட்டி ஆட் பண்ணுறேன் 120. இன்னும் மார்க்கெட் டவுன் ஆனால் குவான்டிட்டி ஆட் பண்ணலாம். அதர்வைஸ் இங்கேருந்தே நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ண ரெடி ஆகிடலாம். இல்லை மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுது. ஓகே 735 40 ஒரு 760க்கு க்ளோஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் ட்ரேடை. அதனால் 760க்கு போட்டுட்டேன் ஆர்டரு. ட்ரிகர் ஆகுதான்னு பார்ப்போம். 758 வரைக்கும் வந்துட்டு பவுன்ஸ் ஆகுது. $59.60. ஓகே